ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நான் என் குழந்தைக்கு ப்ரோட்டீன் தோசை செஞ்சு கொடுத்தேன். ஸோ இந்த ப்ரோட்டீன் தோசையில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். கேழ்வரகு, கருப்பு சன்னா, கருப்பு உளுந்து, கொள்ளு, பச்சைப்பயிறு, கொஞ்சமாக இட்லி அரிசி, ப்ளஸ் நட்ஸ் பவுடர். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி நேற்று மார்னிங் ஊற வச்சுட்டேன். ஸோ ஈவினிங் டைமில் அதை எடுத்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். விச் மீன் நான் கிரைண்டரில் நல்லா மாவு அரைக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் தோசை ஊற்றினேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தோசை ஒரு பேன் எடுத்துகிட்டு அது நல்லா ஹீட் ஆன உடனே தோசை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மாவில் கொஞ்சம் சால்ட்டு ப்ளஸ் கொஞ்சம் வாட்டர், நம்ம தோசை செய்கிறதுக்கு எந்த மாதிரி பப்பு வேணுமோ அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேன் டிஷ்யூ வச்சு நல்லா துடைச்சிட்டு கொஞ்சம் சூடானதும் தோசை மாவு வச்சு நல்லா ரவுண்டாக தோசை சுட்டுட்டு ப்ளஸ் வந்துட்டு நெய்யுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நெய் ப்ளஸ் நல்லெண்ணெய் குழந்தைங்களுக்கு தோசை கொடுக்கும்போது ரொம்ப நல்லா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ப்ரோட்டீன் தோசை செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட்மே ரொம்ப கெயின் ஆகும்.